Good morning, praise Lord, welcome to this video. ஒரு +2 மாணவன் மாணவி பார்த்திங்கன்னா டியூஷனுக்கு போவாங்க. நல்ல மார்க் எடுத்து எதனா ஒரு நல்ல கோர்ஸு இருக்கிறதுலே பெஸ்ட்டு நம்ம படித்து நம்ம நல்லா செட்டில் ஆகணும், நல்லா ஷைன் பண்ணணும், வீட்டில் அப்பா அம்மாவுக்கோ எல்லாருக்கும் நம்ம பெருமை தேடி தரணும் அப்படி சொல்லி தான் பிள்ளைகள் ஸ்கூலை விட்டு வெளியே வராங்க. நானும் அதே போல் தான் நான் வெளியே வந்தேன். அதில் நான் ஜெயிச்சேன்னா என்னன்ட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க. அதை நான் ஸ்லோவாக தான் நான் கற்றுக்கொண்டேன். பழைய டீச்சர்ஸை நான் விசிட் பண்ணும் போது எனக்கு அவங்க சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் தடுமாறினா கூட நீ சுதாரிச்சிட்ட, யூ கம் அவுட் வித் ஃப்ளையிங் கலர்ஸ் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது தான் இவங்கெல்லாம் நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. அது இல்லாமல் ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எப்படி ஷைன் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இது கூட அப்படிப்பட்ட ஒரு ஷோ தான். நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஒரு அனுபவங்கள். அதனால் நிறைய பேர் இடையூறு பண்ணத்துக்கும் பார்க்குறாங்க. இல்லை பார்த்திங்கன்னா நான் செய்கிற மாதிரியே செய்யணும், அல்லது அந்த பொண்ணு மட்டும் நல்ல பேர் வாங்குது, நீ ஏன் வாங்கலை அப்படின்னு நிறைய வீட்டில் கேட்குற அனுபவங்கள் நான் பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய டாக்டரை என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, நீ யூ மஸ்ட் டூ சம் சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதை நிறைய காரியங்கள் அவங்க சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் சோர்ந்து இருந்தால் கூட நைட்டு ஒரு 8:30 மணிக்கெலாம் கூட தூங்குகிற அனுபவங்கள் காணப்பட்டது. அப்போ அந்த மேம் தான் இல்லை, அப்படி நம்ம தூங்கினாக்கா நமக்கு லைஃப் கிடையாது, நீங்கள் 9:30 அது வரைக்கும் நீங்கள் படிக்கணும், கொஞ்சம் சிந்திக்கணும், அல்லது கொஞ்சம் டிவி பார்த்து மற்ற லேடிஸுடைய பிரச்சனைகள் ஏதோ ஒன்று நீங்கள் சிந்திச்சு அதைட்டு நீங்கள் ஒரு சர்வீஸ் மைண்டடாக நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டு அந்த மேடம் சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நானும் அந்த மாதிரி தூங்குறத நிறுத்திட்டு எப்படி நம்ம இதை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் நெட்லலாம் பார்க்கும்போது அப்போ கரெக்டாக எங்கள் கல்லூரியில் ரேகிங் டியூட்டி அப்படின்னு ஒன்று போட்டாங்க. அதாவது அவங்க டியூட்டி போடுற அந்த டீச்சர் ஹாஸ்டலுக்கு போய் அகெயின்ஸ்ட் ரேகிங் ஏதோ ஒன்று நம்ம ஒரு ஒன் ஹவர் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம செலவிடணும் அப்படின்ட்டு அவங்க டியூட்டி போட்டாங்க. போட்டு அதுக்கான ரிப்போர்ட்ஸும் நம்ம கொடுக்கணும். ஸோ இதை நான் சின்சியராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வீட்டுக்கிட்டே தான் கல்லூரி இருக்குது, அதனால் நடந்து கூட நான் போயிட்டு அந்த மாணவிகள் உடைய பிரச்சனை என்ன அப்படின்ட்டு நான் பார்த்தேன். அல்லது நிறைய பேர் நான் போயிருந்தா கூட என்ன வரவேற்க மாட்டாங்க. அவங்க போய் ஏதோ படிக்கணும் அப்படி சொல்லிட்டு போகிற கேர்ள்ஸை நான் பார்த்தாக்கா பெரிய கண்ணாடி போட்டிருப்பாங்க, சோடா புட்டி கண்ணாடி, செகண்ட் இயர்லேயே இல்லை தேர்ட் இயர்லேயே போட்டிருப்பாங்க. ஆனால் படிக்கணும் அப்படி சொல்லிட்டு செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்படி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். த்ரூ த நைட் தே வில் பேர்ன் த மிட் நைட் ஆயில். அதில் நானும் அப்படி படிச்சிருக்கேன். அதில் தேவையில்லை அப்படிங்கிறது எனக்கு நிறைய தெரியும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா கண் கெட்டு போயிடுது. நிறைய பேருக்கு ரெட்டினாலாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கேர்ள்ஸுக்கு நான் கிளாஸ்லேயும் அந்த 1 hour டியூட்டிலையும் நான் அதை ஒரு லெக்சராக நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். நெட்டில் பார்த்தேன். அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸு இருக்குது. உங்களுக்கு அதில் எது உங்களுக்கு தோதா வருதோ அதை நீங்கள் வளர்த்துக்கிட்டால் போதும். மற்றபடி கல்லூரி உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ், மற்றவங்களோட எப்படி ஒரு இன்டெலெக்சுவல் கம்பெனியாக இருக்கிறது, அந்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை வளர்த்துக்கிட்டால் போதும். ஓவராக நீங்கள் மக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய
ஹெல்த்தை நீங்கள் இழந்து போகாதீங்க. அப்படியெல்லாம் நான் வந்து அவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். ஏன்னா அப்படி படிக்கிற லேடிஸ் வந்து கடைசியில் ஒரு க்ரியேட்டிவாக ஏதோ ஒரு ப்ராஜெக்டோ ஏதோ ஒன்று பண்ணும்போது அவங்களால அது முடியாமல் இருக்குது. அவங்களே சொந்தமாக பண்ணுறது முடியலன்னு சொல்லிட்டு தான் இப்போல்லாம் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ கம்பெனிஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு பரவாயில்ல அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு கல்லூரியில். ஏன்னா எல்லாமே நம்ம செய்ய முடியாது. ஸோ ஒரு கம்பெனியில் நம்ம ஹெல்ப் கேட்டு நம்ம செய்யலாம் அப்படின்றத கூட நான் சொன்னேன். அதுமாரி ஓவராக நீங்கள் படிக்க வேண்டாம். செவரல் டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் மியூசிக் சேர்ந்ததோ இல்லை லாங்குவேஜ் சேர்ந்ததோ இல்லை வேறு கலை புஸ்தகம் எது உங்களுக்கு இல்லை சமையல் கூட உங்களுக்கு எது இஷ்டமாக இருக்கோ அதை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் போதிச்சது உண்டு. ஸோ இது போல் நான் தொடர்ந்து என்னுடைய செயல்பாடுகள் கர்த்தர் எனக்கு அருளுகிற ஞானத்தின்படி நான் செய்கிறேன். அதை வந்து கர்த்தர் வந்து ஆசீர்வதிச்சு வரார். இப்படி தான் நான் வெற்றி அடையும் போது சக ஆசிரியர்கள் அல்லது மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த பொண்ணு மட்டும் இப்படியெல்லாம் வெற்றியாக எல்லாரும் பேசும்படியான ஒரு வெற்றி வாழ்க்கையை செய்து ஏன் நீ அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சொல்கிறாங்க. அதனால் மற்ற டீச்சர்ஸும் வந்து தங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், நாமளும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்குவத்துக்குள்ளே வராங்க. இதெல்லாம் வந்து கர்த்தர் எனக்கு தரக்கூடிய வெற்றியின் அடையாளங்கள் தான்.